ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு கண்ணகி நகரில் தூய்மை பணியாளர் வரலட்சுமி 2 குழந்தைகளுக்கான தாய். தூய்மை பணியாளர் வேலைக்கு போகும்போது தோண்டி போட்டிருந்த இடத்துல இருக்கிற மின்சார கம்பி கேபிள் அதில் சிக்கி உயிர் திறந்திருக்கிறார். அது பெரும் துயரான ஒரு சம்பவம். அந்த சம்பவம் இப்படி இருக்குது. அந்த இடத்துல நிறைய இடத்துல குழி தோண்டி போட்டிருக்காங்க. அங்கங்கே அறுத்து போட்ட அந்த உயர்கள் எல்லாம் அப்படியே இருக்குது. அந்த கண்ணகி நகர் பகுதி மக்களும் இது சம்பந்தமாக அங்கே இருக்கக்கூடிய மின்வாரியத்தோடு அந்த அதிகாரியோடு சம்மந்தப்பட்ட ஊழியர்களோடு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசியபோது, அது எங்களோட வேலை கிடையாது, நீங்களாக தான் பார்த்து மூடிக்கணும், நீங்களாக தான் அதை சரி செய்துக்கணும், அது எங்களோட வேலை கிடையாது என்ற பதிலை சொல்லியிருக்கிறாங்க. அது பேசிக்கிட்டு இருக்கும்போது எதேச்சியாக அந்த விபத்து நடந்து எதிர்பாராத விதமாக அந்த கால் பட்டு அதில் சிக்கி இறந்து அந்த ஒயரில் சிக்கி அவர் உயிர் இழந்திருக்கிறாங்க. இப்போ 2 குழந்தைகளுக்கான அந்த வாழ்வாதாரம் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கேள்வி. ஒரு ரொம்ப மிக மோசமான ஒரு அலட்சிய போக்கு இந்த அரசுக்கு. கடந்த காலங்களில் இதுக்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் மத்தியில் கலைஞர் அவர்கள் இருந்தபோது கூட இப்படி ஒரு அலட்சியம் கிடையாது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது சொல்ல வேண்டாம். இப்படியான ஒரு திட்டமிடப்பட்ட, அதாவது கண்டு கொள்ளாமல் ஒரு மெத்தனமான ஒரு போக்கு, ரொம்பவும் மோசமான ஒரு அலட்சிய போக்கு இருக்கிறது. இது எதுக்கு? இது ஒரு விடயமா? ஒருத்தர் இறந்துருக்கிறாங்க, இதுக்கு உடனே நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு தலைவர் சீமான் போய் அதை அந்த இடத்துல அனுதாபம் தெரிவிச்சிருக்கிறார், மலர் வணிகம் வச்சு. அப்புறம் தமிழிசை அம்மா போயிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து. பல்வேறு அதிமுக தரப்பு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு சர்ச்சையான மாறின பிறகு இதை பற்றி பேசணும் அப்படின்ற கேள்வி இருக்கு. நான் இந்த விடயத்துக்குள்ளாகவே வரல. நடந்திருக்குது. உடனடியாக இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம வழக்கம் போல் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அவர்கள் போயிட்டு பேசி முடித்து அந்த குடும்பத்தில் அவருடைய கணவருக்கு சூப்பரிண்டென்ட் வேலை, தூய்மை பணியாளர்களில் சூப்பரிண்டென்ட் வேலைன்றது ஒன்றும் பெருசுலாம் இல்லை, நீங்கள் வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு அதே உடையை போட்டுட்டு அவங்களும் கண்காணிச்சுக்கிட்டு அந்த தெருவுலாம் சரியாக இருந்ததா இல்லையான்னு பார்த்து சொல்கிறதுக்கு தான் பேர் சூப்பரிண்டென்ட் வேலை. அந்த வேலையை நாங்கள் கொடுப்போம், அதுக்கான ஊதியமும் ரொம்ப குறைந்த ஊதியம் தான். இப்போ அந்த குழந்தைகளுடைய படிப்பு செலவை அரசே அவங்க என்ன படிக்கிறாங்களோ அது வரைக்கும் விரும்பும் வரை அரசே அதுக்கு படிப்பு கட்டணத்தை ஏற்கணும். ஏன்னா பெரிய அளவில் சிபிஎஸ்சி பள்ளி ஒரு தரமான பள்ளியில் சேர்த்து அதுக்கான பொறுப்பு அரசுக்கு ஏற்றுக்க போகுதான்னு தெரியல. அரசு பள்ளியில் படிக்க போகிறாங்க, அதில் அரசே படிப்பு செலவெல்லாம் ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லி ஊற்றி மூடி இருக்கிறாரு. வழக்கம் போல் அது பால் காய்ச்சி ஊற்றுற விஷயந்தான் அமைச்சர் மாசு அவர்களுடைய அறிக்கை. நான் என்ன கேட்குறேன்னா, வருமுன் காப்பது தான் அரசு, ஒரு உயிர் பறிபோகாமல் தடுப்பதுக்கு தான் அரசு. தொடர்ச்சியாக மக்கள் புகார் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இந்த அரசு என்ன சொல்லுது, இல்லை அது நீங்களாக தான் பார்த்து மூடிக்கணும்னா நாங்களே படுத்து நாங்களே வாயில் மண்ணாளி போட்டுக்கணுன்றதுக்கு அரசு எதற்கு? இவ்வளவு அதிகாரிகள் எதற்கு? இவ்வளவு அமைச்சர்கள் எதற்கு? எதுக்கு முதலமைச்சர்? ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதுக்கு பதிலாக நீங்களே படுத்துக்கிட்டு நீங்களே வாயில் பால் ஊற்றிக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அது ஒரு ஆதங்கமான கேள்வி தான். இது நாகரிகமாக அநாகரிகமாக அப்புறம் அது அப்பாற்பட்ட விடையும் விடுங்க. ஊடகம்னு சொல்லிக்கிட்டு இதை நீங்கள் பேசலாமா பேசக்கூடாது, இதெல்லாம் அப்பாற்பட்ட விடையும் விடுங்க. ஒரு சாலையை போடுகிறீங்க, அந்த சாலையை போட்டு 1 மாதம் கூட இருக்காது, உடனே நீங்கள் குழியை தோன்றீங்க, வேற ஒரு கேபிள் பதிக்கிறேன், ஒயர் பதிக்கிறேன்ற பேரில் பண்ணுறீங்க, அப்புறம் மூடுறீங்க, கொஞ்ச நாள் கழித்து திரும்ப அந்த இடத்துலையே நீங்கள் தோன்றீங்க, கழிவு நீருக்காக குழாய் பதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்கிறீங்க, அப்புறம் மூடுறீங்க, கொஞ்ச நாள் கழித்து திரும்ப ஒரு ரோடு புதுசாகவே போடுறீங்க, போட்டு முடிச்ச ஒரு 10-15 நாளில் திரும்ப ஒரு பெரிய அளவில் கொண்டு பொக்லைன் மிஷினை வச்சு தோன்றீங்க. என்னன்னு கேட்டால் அந்த கழிவு நீருக்கான தொட்டியை உள்ளுக்குள்ளாரே பதிக்கிற வேலை அப்படின்றீங்க. இப்படி சென்னை முழுக்க நீங்கள் தோண்டி போட்டிருக்கிற இடங்கள் எவ்வளவு இடங்கள் இருக்குது. மழைக்காலம் தொடங்கி விட்டது. அறுத்துப்பட்ட இப்போ கேபிள் இந்த கால்வாயை பதிக்கிறதுக்கு அந்த பொக்லைன் மிஷின் இயந்திரம் அப்படியே தோண்டி 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 போட்டு போகும்போது அந்த ஒயரெல்லாம் அப்படியே அருந்து தாறுமாறாக இருக்கும். அப்படி கைவிடப்பட்ட மாதிரி கடந்த அந்த அந்த மின் கம்பி தான் மின்சாரம் அதுக்குள்ளே இருந்திருக்குது. அது பாய்ஞ்சு தான் இப்போ அந்த அம்மா இறந்துருக்காங்க. இப்படி சென்னை முழுக்க இந்த மாதிரி மிக மோசமாக இருக்கிறது. இது ஒரு எச்சரிக்கும் விதமாக தான் இந்த அரசுக்கு சொல்கிறேன். நீங்கள் எதற்காக தோணுங்க? ஒரு திட்டம் கிடையாது. இதை நீதிமன்றமும் கேட்கல, தானாக முன்னெடுக்கிற வழக்கம் அப்படி இருக்கும் இது வரைக்கும் செய்யலை. யார் குத்தகைதாரர், யார் எடுக்கிறாங்க, யார் போடுறாங்க, ஒருத்தரை கேட்டாக்கா தோண்டுவது மட்டும்தான் எங்கள் வேலை. இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தொடங்கி இந்த அலுவலகம் வாசலே தோன்றபடியே இருக்குது, தோண்டி முடிக்கிறது மட்டும்தான் எங்கள் வேலை அப்படின்னு ஒருத்தர் போயிடுவார். அது மூடுறதுக்கு ஒரு கான்ட்ராக்டர் வருவார், அதுக்கு முன்னாடி இந்த குழாயை பதிக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார். இப்படி உங்களுடைய குத்தகை இந்த கான்ட்ராக்ட் விவகாரம்ன்றதுக்காக வேண்டி எத்தனை உயிர்களை நீங்கள் பறி கொடுக்க போகிறீங்க? மழைக்காலம் தொடங்கி விட்டது முதலமைச்சர் அவர்களே. ஒரு முறையும் போயிட்டு உங்கள் குடும்பத்தில் நான் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு தரோம்,
குழந்தைங்க படிப்பு செலவு எடுத்துன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்க போகிறீங்களா? முதல்ல இது ஏன் ஒரு திட்டமிடப்படாத ஒரு வேலை எதுக்கு? மழைக்காலம் தொடங்க போகுதுன்னு தெரியுது. எதுக்கு அங்கங்கே தோண்டி போட்டு வச்சுருக்கீங்க? மிக மோசமாக தாறுமாறான்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி பார்த்தீங்கன்னாக்கா பெரியார் பாதை, அண்ணா பாதைன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியிலேயே வந்து சூளைமேடு பகுதியிலேயே வழிநெடுக்க ரோட்டில் அப்படியே கேபிள் தோண்டி இருக்கீங்க. மண்ணை போட்டு மூடி இருக்கீங்க. நிறைய வாகனம் அதில் சிக்கி திணறி பெரும் போக்குவரத்து நெரிசலுக்கு அது கூடால தான் அங்கங்கே ஊடால குவியல் குவியலாக அறுத்து போட்ட ஒயர்லாம் அப்படியே இருக்குது. அதில் மின்சாரம் வருகிறதா இல்லையா ஏது என்னன்னு ஒன்றுமே தெரியல. பக்கத்தில் வீடுகள் எல்லாமே மின் விநியோகம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நாளைக்கு மழைக்காலம் தொடங்கணும்னு இதெல்லாம் பட்டி யார் இறப்பாங்க, எத்தனை பேர் இறப்பாங்கன்னு தெரியல. இது ஒரு ஒழுங்குமுறையே இல்லாத இந்த அரசு இருக்குது. யார் கான்ட்ராக்ட் எடுத்தார், யார் மூடணும், எவ்வளவு காலகட்டத்துக்குள்ளே இதை மூடணும், இந்த பணிகளை எவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிக்கணும், எவ்வளோ நாட்களுக்குள்ளாக முடிக்கணும், இல்லை நீங்கள் மாத கணக்கில் திறந்து போட்டு வச்சுக்கிட்டு தோண்டி போட்டு வச்சுட்டு இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்ன்ற கேள்வி இருக்குது. இப்போ நிறைய நீதிமான்கள் இருக்கிறார்கள். அவங்க பகுதியில் இந்த மாதிரி நீங்கள் பள்ளம் தோண்டி போட்டு விட்டு இருக்கீங்களா? இந்த கேள்வி இருக்குது. பிரபலமான விஐபிகள் அப்படின்னு இருக்கிறீங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி பள்ளம் தோண்டி போட்டு வச்சுட்டு அவங்க இருக்கக்கூடிய ரோட்டில் வந்து போட்டு வச்சுட்டு இப்படியே மாத கணக்கில் வச்சுருக்கீங்களா? மதிப்புக்குரிய மாண்புமிகுக்கள்லாம் இருக்காங்க, அமைச்சர்கள். இவர்கள் வீட்டுக்கு முன்பாகலாம் நீங்கள் இந்த மாதிரி தோண்டி போட்டுட்டு தோன்றது மட்டும்தான் எங்கள் வேலை, மூடுறது இன்னொருத்தர் கான்ட்ராக்டர் வருவார், உள்ள கேபிள் போல இன்னொருத்தர் பதிப்பார், இந்த இணைக்கிறது வேற ஒருத்தர் தான், எங்களோடதெல்லாம் கிடையாது, அது இபி தான் வரணும், இது எங்களது இல்லை, இது மெட்ரோ குடிநீர் குழாய் அவங்க துறை வரணும், அவங்க சரி பண்ணணும், அப்புறம் நாங்கள் சரி பண்ணுவோம், அப்புறம் நாங்கள் ரோடு போடுவோம். இப்படி எத்தனை பேர் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. இதெல்லாம் தோண்டுவதற்கு முன்பாகவே இந்த துறைகள் எல்லாம் உட்காந்து நீங்கள் பேசியிருக்கிறீங்களா இல்லை? அடிப்படை அறிவு உங்களுக்கு இருக்குதா இல்லையா? இந்த ஒரு உயிர் போனதுக்காக பேசலை. நீங்களாம் எதுக்கு அப்புறம் அதிகாரிகள் இருக்கிறீங்க, எதுக்கு ஆட்சியாளர்கள்னு இருக்கிறீங்க, எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பெரிய கட்டமைப்பு, எதுக்கு இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி இந்த ப்ராஜெக்டை செய்கிறீங்க? ஒரு சாலையை தோண்டுவதற்கு முன்பாகவே கழிவுநீர் வெளியேற்றக்கூடிய வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் சரி பண்ணுறதும் பார்க்கணும், மின் இணைப்புக்கான இதெல்லாம் பார்க்கணும், இன்னும் மற்ற போக்குவரத்து குடிநீர் குழாய் இப்படி எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரே பள்ளம் ஒரே வேலை முடிச்சு ரோடை போட்டு முடிச்சு விடுங்களேன். தோன்றதை ஒருத்தர், மெட்ரோ வந்து பார்க்குறது, குடிநீர் குழாயை பார்க்குறது ஒருத்தர், இவர் வந்து ஒன்று தோண்டி குழையை ஒன்று போடுவார், அப்புறமா இன்னொரு நாங்கள் வேறு டிபார்ட்மெண்ட். எத்தனை சவக்குழிகளை வெட்டுகிறீங்க? சாலை பணியை மேம்படுத்துகிறீங்களா, சவக்குழியை வெட்டுகிறீங்களா? இதுதான் இப்போ தெரியல. சாலை பணியை நீங்கள் மேற்கொள்கிறீங்களா, அது மேம்படுத்துகிறீங்களா, இல்லை சவக்குழியை வெட்டிட்டு தான் இந்த திராவிட மாடல் அரசு? நான் இந்த அரசை விமர்சிக்கணுன்றதுக்குன்னே சொல்லுவார். நீங்கள் அப்படி நடந்துக்கிறீங்க. உங்களுடைய அமைச்சர்கள் மாண்புமிகுக்கள் இருக்கக்கூடிய எந்த இடத்துலையாவது இப்படி வெட்டி போட்டபடியே கிடக்குதா? மாத கணக்கில் அவர் தாண்டி எகிரி குச்சி போய் அப்புறமா வண்டி ஏறி போகிறாரா? வண்டி ஏறி போகும்போது மாண்புமிகுக்களுடைய வாகனங்கள்லாம் அந்த தோண்டி போட்ட பள்ளத்தில் மேலாக்க மூடின மணலில் சிக்கி சுற்றிக்கிட்டு இருக்குதா? அங்கேயே சிக்கப்பட்டிருக்குது. போக்குவரத்து முன்னையும் பின்னையும் ஜாம் ஆகிட்டு அப்படியே நிற்கிறாங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டுங்க. உங்கள் மாண்புமிகு அமைச்சர்கள், மாண்புமிகு உச்ச அதிகாரிகள், மரியாதைக்குரிய பெருமக்கள், நீதிமன்றம், நீங்கள் யாராவது இந்த மாதிரி சிக்கி இருக்கீங்களா? வாகனத்தை ஓட்டும் போது, டூ வீலரில் போகும்போதோ, காரில் போகும்போதோ புதைகுழிக்குள்ளே தோன்ற மாதிரி அந்த சக்கரம் புதைஞ்சி நீங்கள் அவதிப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் அது நடக்க மாட்டேங்குது. ஏன் அந்த உழைக்கும் அப்பாவி மக்களுக்கு ஏன் நடக்கணும்? ஒரு 1/2 கிலோமீட்டர் நிறந்த ஒரு சுமூகமாக ஒரு இடத்துக்கு உங்களால் போக முடியல. ஒரு இடத்துக்கு எத்தனை குலுக்கெல்லாம் போடுது. அவ்வளோ மேடு பள்ளங்களை வச்சுக்கிட்டு தினசரி இந்த அப்பாவி மக்கள் வந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கணும். இவங்க பேரில் வரியை சுமத்தி இந்த பணத்தை கடன் வாங்கி நீங்கள் கொள்ளடிக்கிற நீங்கள் சொகுசாக இருக்கணும்னா இது எந்த விதத்தில் நியாயம்? இன்னும் எத்தனை உயிர்களை பழி வாங்க போகிறீங்க? இந்த மழைக்காலம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு மேற்கில் இருந்து நீங்கள் வடக்கு இருந்து பார்க்குறப்ப எல்லா தலைநகரங்களும் மூழ்கிக்கிட்டு இருக்குது மிகப்பெரிய அளவில். அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கேயும் அதிகமாக மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வழக்கம் போல் மேயர் பிரியாவும் சேகர்பாபும் ஜோடியாக நின்றுக்கிட்டு ஒரு சொட்டு கூட தண்ணியோட நிற்காது, ஒரு சட்டு தண்ணியும் நிற்காது. உடனே இங்கே ஒருத்தர் வருவார், மாசு தமிழ்நாட்டினுடைய மாசுவே அவர் தான் அப்படின்னு போகுது. அவர் வந்து சொல்லார் ஒரு இத்தனை சதவீத அடிப்படையில் தண்ணி நிற்காதுன்னு ஒரு கருத்து கணிப்புலாம் சொல்லிக்கிட்டு இவ்வளோ வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இப்படிலாம் ஏமாற்றாதீங்க தயவு செய்து. மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இருக்குது, உயிர் பிரச்சனை இருக்குது. ஒன்று போயிடுச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு நீங்கள் கொடுத்துறீங்க வேலை, அந்த வேலை என்ன வேலை இது அது வேறு விஷயம். அந்த அப்பாவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு அம்மா கிடைக்குமா? உங்களுக்கு உங்கள் இடத்துல அந்த மாதிரி யாராவது யாருன்னா நடந்துச்சுன்னா நீங்கள் நல்லா இருக்கணும், 100 வருஷம் நல்லா இருக்கணும், நீண்ட காலமாக நீங்கள் ஆட்சியில் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இப்படி ஒரு இழப்பு வந்தால் அன்றைக்கி உணர்வீங்களா? சொல்லுங்கள். இதெல்லாம் எந்த விதத்தில் சரியாக இருக்குது? யார் குத்தகைதாரர்? ஒரு நண்பர் அவர் கொளத்தூர் பகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தொகுதியில் தான் இருக்கிறாரு. அவர் வீட்டுக்கு முன்பாக இந்த மாதிரி தான் தாறுமாறாக வந்து கால்வாய் வெட்டுறன்னு வெட்டி ஏதோ குழா பதிக்கிறதா பதிச்சு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க.
அதில் தோண்டும் போது அந்த வீட்டுக்கு உண்டான மின்சார இணைப்பு, அதுக்கு அடுத்தது குடிநீர் குழாய் இணைப்பு, அப்புறம் கழிவுநீர் வெளியேற்றக்கூடிய அந்த இணைப்பு, இப்படி எல்லாமே டேமேஜ் ஆகிருது. எல்லாமே கொலாப்ஸ் ஆகி அப்படியே தாறுமாறாக கிடக்குது. இன்றைக்கி சரி பண்ணுவாங்க, நாளைக்கு சரி பண்ணுவாங்கன்னு இருந்து பார்க்குறாரு. அப்புறம் அவரே காசை செலவு பண்ணி சரி பண்ணிக்கிட்டாரு. ஒரு பலகையை போட்டு போயிட்டு வந்துக்கிறாரு. அங்கேருந்து ஆர்டிஐ அந்த குத்தகை எடுத்த நிறுவனத்துக்கு எழுதி கேட்குறாரு. எனக்கு ரூ. 22,000 செலவாயிருக்குது. உங்களால் எனக்கு இவ்வளோ பெரிய இழப்பு இருக்குது. நான் வந்துட்டு இந்த மாதிரி நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னோன்னே, சம்மந்தப்பட்ட குத்தகை எடுத்த நிறுவனம் அவர் வீட்டுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த தொகையை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்படி எல்லாருக்கும் இந்த விடயம் தெரியுமா? எல்லாரும் இப்படி வந்து உங்ககிட்ட வழக்கு போட்டு மல்லு கட்டிட்டு இருப்பாங்களா? நீ எந்த தண்டத்துக்கு வந்து டெண்டர் எடுக்கிற? இல்லை உங்ககிட்ட கமிஷன் வாங்கினதுக்காகவே இதெல்லாம் கண்டுக்காமல் உட்காந்துட்டு இருக்கிற மேலிடம் எந்த இடம்? ஒரு நல்ல ஆட்சியாளர்கள், ஏன்பா அந்த வேலையை எடுத்தது யார், எங்கேவா கூப்பிடு, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ரோட்டை அப்படியே வச்சுன்னு இருப்பாங்க? டெய்லியும் அவதிப்பட்டு இருக்கிறாங்க. எதுக்கு இப்படி போயிட்டு வந்துருக்கணும்? எத்தனை பேருக்கு இடுப்பு பிரச்சனையாக இருக்கும்? எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி இருக்கும்? ஒயர்லாம் அறந்துருக்குது, மின்கசிவு ஏற்படும். யார் எடுத்தது? வாங்க, கேட்க முடியாத ஒரு பேர் அவலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. என்னன்னா கமிஷன் வாங்கிட்டீங்க அந்த அளவுக்கு அப்படின்னு தோணுதா இல்லையா? சந்தேகப்பட வைக்குது. நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொல்லிங்க, நீங்கள் ரொம்ப 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 தூய்மையானவர்கள், காந்தியினுடைய மறுபிறவியாக வந்து உட்காந்துட்டு அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் தூய்மையானவர்கள், நம்ம மறுக்கலை. வாங்கலை அப்படின்னு ஒரு உறுதிப்படுத்துறதா இருந்தால் நேரம் எகிரி பிடிச்சி என்ன வேலை செய்துட்டுன்னு கேட்டுருக்கணுமா இல்லையா? நீங்கள் பாட்டுன்னு சாலையை தோண்டி போட்டு போவீங்க, அதில் ஒயர் கண்ட மேனிக்கு அருந்து அங்கே எல்லா இடத்துலையும் இருக்குது. வேணா உங்களுக்கு அடுத்து திங்கக்கிழமை அன்னைக்கு இது எல்லாத்தையும் ஒரு வீடியோ பதிவு எடுத்து வேணால் போடுறாங்க. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்க வேண்டியது? இன்னும் எத்தனை பேர் இறந்துக்கிட்டு இருக்கணும்? அதுக்கு தான் கேட்குறேன். நீங்கள் வந்து மேம்படுத்துவதற்காக சாலையை மேம்பாட்டுக்காக வேலை செய்கிறீங்களா, இல்லை சவக்குழி தோன்றதுக்கு வேலை செய்கிறீங்களா? இன்னும் எத்தனை பேருடைய குடும்பத்தினுடைய கண்ணீருக்கு நீங்கள் ஆளாக போகிறீங்க, பாவத்தை சுமக்க போகிறீங்க? உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, போனோடனே வேலை கொடுத்துட்றோம், பணத்தை கொடுத்துட்றோம், படிப்புக்கு பொறுப்பேற்றுக்கிறோம் சொல்லிட்டு வந்துடுறீங்க. இந்த வலி கொஞ்சம் கூட உங்கள் மனசில் இருக்காதா? நீங்களும் மனிதர்கள் தானே. நீங்களும் நேற்று இந்த மாதிரி இருந்து தான் இந்த இடத்துக்கு போயிருக்கீங்க. பரம்பரையாக வர்றதுக்கு ஒன்று கருணாநிதி குடும்பம் இல்லையா? ஒரு 40-50 வருஷமாக மன்னர் குடும்பம் மாதிரியே இருந்துட்டு இருக்கிறீங்க. மற்றவங்கள விடுங்க, அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. மற்றவங்களாம் சாதாரணமாக இருந்து தானே அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியாதா? அதான் கேட்குறேன். எந்த அமைச்சர்கள் வீட்டு முன்பாவது, எந்த ஆளுங்கட்சி விஐபிகள் வீட்டு முன்பாவது, உச்ச அதிகாரிகள் வீட்டுக்கு முன்பாவது, அல்லது நீதிமான்கள் வீட்டுக்கு முன்பாக இந்த மாதிரி இருக்கிறதா சொல்லுங்கள். நிரந்தரமாக எத்தனை நாளுக்கு விட்டு வச்சுருக்கீங்க? அங்கே எல்லாம் நல்லா இருக்குது. மற்ற ரோடுகள் எல்லாம், மற்ற பகுதிகள்லாம், குறிப்பாக அப்பாவி மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் நீ கேப்பாடு இல்லாமல் போட்டு வச்சுட்டு நோண்டி வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்ன்ற கேள்வி இருக்குது. மழைக்காலம் வருகிறது. மாசு அவர்களே, தமிழ்நாட்டின் மாசு அவர்களே, தயவுசெய்து இந்த மாதிரி பதிலை சொல்லிட்டு உட்காராமல் உருப்படியாக எவ்வளோ விரைவாக சேர்ந்து நீங்கள் சாலையை போட முடியுமோ அந்த வேலையை செய்யுங்க. இந்த அரசுக்கு தேர்தல் நெருங்கிடுச்சு. நீங்கள் மக்களுக்கு சவக்குழி வெட்டுறதா பள்ளத்தை தோண்டி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு சவக்குழி வெட்டாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. தேர்தல் நெருங்கிடுச்சு. இதெல்லாம் பெரிய பிரச்சனையாகும். தயவுசெய்து உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் 100 வருஷம் நல்லா இருக்கணும். இன்னும் ஒரு 5 ஆண்டு இல்லை 10 ஆண்டு நீங்களே ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்கணும். இன்னும் ஒரு 5-10 லட்சம் கோடியை நீங்கள் கடன் வாங்கி அதில் எவ்வளோ எடுக்கிறீங்களோ தெரியாத எடுத்துக்கணும். நல்லா இருக்கணும் நீங்கள். ஆனால் முதல்ல இந்த ரோட்டை போட்டு முடுங்கன்றது தான் இதனுடைய நோக்கம். மீண்டும் திங்கட்கிழமை நம்ம சந்திக்கிற அந்த தகவல்களோடு வந்து நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.